சென்னை போரூர் அருகே மகளுக்கு பிறந்தநாள் பரிசு கொடுக்க வேண்டும் என கூறி புதிய இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற நபர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். சர்ப்ரைஸ் கிஃப்ட் என கூறி ஷோரூம் மேனேஜருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த திருடன் சிக்கியது எப்படி? சென்னை போரூர் ஆற்காடு சாலையை சேர்ந்தவர் 41 வயதான அலெக்சாண்டர். இவர் அதே பகுதியில் புதிய இருசக்கர வாகனங்கள் விற்பனை செய்யும் ஷோரூமில் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 3 தினங்களுக்கு முன் ஷோரூமிற்கு வந்த நபர் ஒருவர் தனது மகளின் பிறந்த நாளுக்கு பரிசாக புதிய இருசக்கர வாகனம் சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். ஷோரூம் மேனேஜரும் அதற்கென்ன தாராளமாக சர்ப்ரைஸ் கொடுத்து விடலாமே என கூறி புதிய இருசக்கர வாகனத்தை முன்பதிவு செய்து கொடுத்துள்ளார். அனைத்து பணிகளும் முடிந்த நிலையில் பணம் கட்டும் நேரத்தில் ஊழியரை அனுப்புங்கள், வீட்டுக்கு சென்றதும் பணத்தை தருவதாக கூறியுள்ளார். மகளுக்கான சர்ப்ரைஸ் பைக் என்பதால் ஷோரூம் மேனேஜர் அலெக்சாண்டர் எந்த தடையும் சொல்லாமல் கடை ஊழியரை அவருடன் அனுப்பி வைத்துள்ளார். ஊழியரை தன்னுடன் அழைத்து கொண்டு புதிய வாகனத்தில் வளசர்வாக்கம் வரை சென்றுள்ளார் அந்த நபர். குறிப்பிட்ட இடம் வந்ததும் வீடு வந்துவிட்டதாக கூறிய அந்த நபர் ஊழியரை இறங்குமாறு கூறியுள்ளார். அதை நம்பி ஊழியர் இறங்கியதுதான் தாமதம். உடனே பைக்கை முறுக்கிக் கொண்டு வேகமாக பறந்துவிட்டார் அந்த நபர். என்ன நடக்கிறது என்பது புரியாமல் விழித்த அந்த ஊழியருக்கு லேட்டாக தான் புரிந்தது தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பது. உடனே ஷோரூம் மேனேஜருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு வளசர்வாக்கம் போலீசில் புகார் அளித்துள்ளார். வழக்கு பதிவு செய்த வளசர்வாக்கம் போலீசார் ஷோரூமில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் பதிவான காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற நபர் கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த 43 வயதான சிவக்குமார் என்பது தெரிய வந்தது. இதே நபர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் நகைக்கடையில் ஊழியரின் கவனத்தை திசை திருப்பி 5 பவுண்ட் நகையை திருடிச் சென்ற சம்பவத்தில் தொடர்புடையவர் என்பதும் தெரிய வந்தது. அவரை கைது செய்த வளசர்வாக்கம் போலீசார் அவரிடம் இருந்து புதிய மோட்டார் சைக்கிள், 2 பவுண்ட் நகை உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். பிடிபட்ட சிவக்குமார் வேறு எங்காவது இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்தும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மகளுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க வேண்டும் என கூறி ஷோரூமிலிருந்து பைக்கை ஓட்டிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.